Hello guys, welcome to our channel. In the video la Factories Act 1948 பத்தி தான் பார்க்க போறோம். So இதுல என்ன சொல்றாங்க அப்படினா it is a crucial piece of legislation in India that aims to ensure the health, safety, welfare of the workers in factory. அதாவது ஃபேக்டரிஸ்ல வர்க் பண்ற வர்க்கர்ஸோட health, welfare and safety அதெல்லாம் கைட் பண்றது தான் இந்த Factories Act 1948 ஓட ஒரு மெயினான அப்ஜெக்டிவா இருக்கு. It also provide the penalty in case of violation. அதாவது சப்போஸ் இதெல்ல சொல்லப்பட்ட provisions இல்ல rules and regulations violate பண்றாங்க அப்படினா அப்ப அந்த ஃபேக்டரிஸ்க்கு என்னென்ன மாதிரி பெனால்டிஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான டீடைல்மே இந்த Factories Actல சொல்லிருக்காங்க. சோ இதுதான் மெயினான ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. And then mainly focusing on the health, safety, welfare of the workers inside the factories, including the working hours, minimum age to work and leave with pay etc. So இதெல்லாம் சொல்றது தான் இந்த Factories Act ஓட மெயினான ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. சோ இதுல நீங்க மெயினா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரினா என்ன and ஃபேக்டரினா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியணும். சோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படினா இண்டஸ்ட்ரின்றது ஒரு broad-ஆன term. So it covers all the activities related to producing goods and services in a specific sector. அதாவது ஒரு செக்டார்ல இருக்கிற மொத்த விஷயங்களையும் சொல்றது தான் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா ஃபேக்ட்ரியும் சேர்த்தது தான் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபேக்ட்ரி அப்படின்றத நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்ட்ரி இஸ் அ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் வித்தின் அ இண்டஸ்ட்ரி வேறு ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுதோ அதை தான் நம்ம ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். த டே டு டே ஆக்ட் taking place in the factory is governed by the Factories Act 1948. அதாவது அப்படி சொல்லப்படுற ஃபேக்டரியோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது எந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த Factories Act 1948. ஸோ இதுதான் இந்த ஆக்டுக்கான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன். அண்ட் இந்த ஆக்டில் இருக்கிற ஒரு முக்கியமான டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2M சொல்லப்பட்டிருக்க ஃபேக்ட்ரியோட டெஃபினிஷன் தான். ஏன்னா இந்த ஆக்ட் கவர்ன் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கணும். அண்ட் ஒரு என்டர்பிரைசஸ் இல்லை ப்ரிமிசஸ் நம்ம ஃபேக்ட்ரியாக இல்லையா அப்படின்றத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த டெஃபினேஷனுக்கு உட்பட்ட செயல்கள்லாம் அதில் இன்க்ளூட் ஆகியிருந்தால் அதில் செய்யப்பட்டது அப்படின்னா அது நம்ம ஃபேக்ட்ரியாக கன்சிடர் பண்ணுவோம். ஒன்ஸ் அது ஃபேக்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதில் அப்ளை ஆகுன்றது தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி ப்ரிமிசஸ் வேர் 10 or more ஒர்க்கர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஸோ ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங் பை யூஸிங் ஆஃப் த எய்ட் ஆஃப் த பவர். அதாவது ஒரு ப்ரிமிசஸில் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்கணும். அப்படி நடக்கிற மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வித் த எய்ட் ஆஃப் பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னா அது ஃபேக்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா 10 or more ஒர்க்கர்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ மட்டும் தான் அது ஃபேக்ட்ரியாக வரும். சப்போஸ் 9 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அது நம்ம ஃபேக்ட்ரியாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே அதில் அப்ளை ஆகாது. சப்போஸ் அது வித்தவுட் த எய்ட் ஆஃப் பவர், அதாவது பவர் யூஸ் பண்ணாமல் அங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க 20 இல்லைனா அதற்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் இருந்தால் மட்டும் தான் அது ஃபேக்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ண வரும். ஸோ கீ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பவர் யூஸ் பண்ணியிருக்கணும், பவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. பவர் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா 10 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே இருந்தாலே அது ஃபேக்ட்ரியாக கன்சிடர் பண்ணுவோம். சப்போஸ் பவர் யூஸ் பண்ணலை அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட நபர்கள் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை பார்க்கும்போது அது ஃபேக்ட்ரியாக எலிஜிபிள் ஆகும். ஸோ இதுதான் ஒரு மெயினான டெஃபினேஷன். அண்ட் நமக்கு இண்டஸ்ட்ரிக்கான டெஃபினேஷன் அப்படின்றது செக்ஷன் 2Jல சொல்லியிருக்காங்க. எந்த ஆக்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 நமக்கு இண்டஸ்ட்ரிக்கான டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் எனி பிஸ்னஸ், ட்ரேட் ஆர் அண்டர்டேக்கிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் காலிங் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அந்த மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்க எந்த ஒரு சர்வீஸ் உள்ள ஒரு ஆக்குபேஷனில் இன்வால்வ் ஆகிருந்தாலுமே அது எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரியாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த டெஃபினேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. அதே நமக்கு ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் இருக்கிற மற்ற முக்கியமான டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்னா யார் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன். ஸோ இல்லை ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாமே நம்ம அடல்ட் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அடலசன்ஸ் அப்படின்னா யாருன்னா 15 இயர்ஸ்லேருந்து ஒரு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாத பாய்ஸ் எல்லாம் நம்ம அடலசன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் தென் சைல்டு அப்படின்னா யாருன்னா 15 இயர்ஸ்க்கும் கம்மியாக உள்ள குழந்தைகளை நம்ம சைல்டு அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க இப்போ அடலசன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கான கண்டிஷன்ஸ் மாறும், இப்போ சைல்டு அப்படின்னா அவங்களுக்கான கண்டிஷன்ஸ்லாம் மாறும். ஸோ அதனால் இந்த டெஃபினேஷன்
டெஃபினேஷன் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் அடுத்த டெஃபினேஷனாக நமக்கு வந்து அசார்டஸ் ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா எனி ப்ராசஸ் ஆர் ஆக்டிவிட்டி இன் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபைட் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் சொல்லப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து அசார்டஸ் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எதனால் அப்படின்னா அதில் வேலை பார்க்கறதுனால அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பர்மனெண்ட் டிசீசஸ் அந்த மாதிரி அவங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். இல்லைனா வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன்லாம் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது அதை வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லே ஆட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே அசார்டஸ் ப்ராசஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ், அது எல்லாமே நமக்கு வந்து அந்த பார்ட் படிக்கும்போது நமக்கு க்ளீனாக புரியும். அண்ட் அடுத்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 2N, அதில் வந்து ஆக்குப்பையர்னால் யார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஆள். அதாவது ஃபேக்ட்ரியில் என்ன நடந்தாலுமே அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள், த பர்சன் ஹூ ஹேஸ் அல்டிமேட் கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரியில் என்ன நடந்தாலுமே அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் நடக்கும். ஸோ ஏதோ ஒரு ப்ரொவிஷன் வயலேட் ஆச்சு அப்படின்னா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஆக்குப்பையரை சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து நமக்கு செக்ஷன் 2Kல வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது எனி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங், ஆல்ட்ரிங், ரிப்பேரிங், ஃபினிஷிங், பேக்கிங், ஆயிலிங், வேஷிங், பிரேக்கிங் அப், டெமாலிஷிங், அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலுமே அது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் தான் வரும் அப்படின்ற மாதிரி இந்த டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷனுக்கு உட்பட்டு நம்ம மேலே பார்த்த இந்த செக்ஷன் இந்த 2M அதில் சொல்லப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது அப்படின்னா அது வந்து ஃபேக்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற ஃபேக்ட்ரிலாம் வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த என்டையர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 நமக்கு டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. அண்ட் நமக்கு இந்த சாப்டர் 2ல் வந்து இன்ஸ்பெக்டிங் ஸ்டாஃப்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த மேலே சொல்லப்பட்டிருந்த ரெகுலேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக நடக்குதா இல்லையான்னு, யாரெலாம் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரெலாம் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கிறத பற்றி தான் இந்த சாப்டர் 2ல் சொல்கிறாங்க. அதில் நமக்கு வந்து செக்ஷன் 7Aல வந்து ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் ஆக்குப்பையர், நம்ம மேலேயே டெஃபினேஷனில் பார்த்துருப்போம். ஆக்குப்பையர் தான் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கான எல்லாத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அவருக்கான டியூட்டி என்னென்ன அப்படின்னா, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஹெல்த் ஸ்டாண்டர்ட், சேஃப்டி, வெல்ஃபேர் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அது எல்லாமே ப்ராப்பராக அந்த ஆக்ட் படி நடக்குது இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிறது தான் வந்து இந்த ஆக்குப்பையரோட ஒரு மெயினான ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இந்த ஆக்குப்பையர் மஸ்ட் ப்ரிப்பேர் அண்ட் ரிவ்யூ த ரிட்டன் பாலிசி ஆன் ஹெல்த், சேஃப்டி அண்ட் கம்யூனிகேஷன் டு த ஒர்க்கர்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒர்க்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுமே வந்து இந்த ஆக்குப்பையரோட ஒர்க் அப்படின்ற மாதிரி இந்த சப்செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 8ல் வந்து இன்ஸ்பெக்டரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆக்குப்பையர் அப்படின்றவர் கம்பெனிலே இருப்பார். அண்ட் இந்த இன்ஸ்பெக்டர்ன்றவர் அப்பாயிண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பர்சனை வந்து இன்ஸ்பெக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அண்ட் அடிஷ்னல் ஜாயிண்ட் அண்ட் டெபியூட்டி சீஃப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்கில் இருக்கிற கேடர்ஸில் இருக்க பர்சனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, அவர் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் எந்த வித இன்ட்ரெஸ்டட் பர்சனாகவும் இருக்கக்கூடாது, எந்த வித ரிலேஷனும் இருக்கக்கூடாது அந்த ஃபேக்ட்ரிக்கு ஓரியன்டாக. ஸோ அதுவுமே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பவர் ஆஃப் த இன்ஸ்பெக்டர் அப்படின்றது செக்ஷன் 9ல் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்டரால் அந்த ஃபேக்ட்ரியில் எந்த டைமில் வேணால் உள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் படி தான் நடக்குதா, ஆக்ட் படி தான் நடக்குதா அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அந்த இன்ஸ்பெக்டரோட வேலை. ஸோ அதில் ஏதாவது வயலேஷன் இருந்தது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதும் அண்ட் அதுக்கான பெனால்ட்டி கொடுக்கறதுமே வந்து இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 9ல் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த சாப்டர் 3 வந்து நமக்கு வந்து ஹெல்த்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃபேக்ட்ரியில் எந்தெந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும், அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் பற்றி சொல்கிறது வந்து இந்த சாப்டர் 3 ஆஃப் த ஆக்ட். ஸோ அதில் வந்து செக்ஷன் 11லேருந்து நமக்கு ஆரம்பித்து 20 வரைக்கும் என்னென்ன மாதிரி ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் வந்து கிளீனினஸ் எப்படி இருக்கணும், டிஸ்போசல் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்கணும், அண்ட் டஸ்ட் அதில் ஏற்படுற டஸ்ட்டெல்லாம் எப்படி வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும், ஓவர் க்ரௌடிங் இல்லாமல் பார்த்துக்கணும், அண்டு ப்ராப்பர் லைட்னிங் இருக்கணும், அண்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டர்ஸ்லாம் அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும், அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்பாட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லா விதமான ஒரு பேசிக் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சாப்டர் 3ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலுமே வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து அந்த ஆக்குப்பையருக்கு வந்து ஃபைன் அண்ட் பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஜென்ரலான கான்செப்ட் இதில் சொல்லியிருக்கிறாங்க.
அண்ட் நமக்கு இந்த சாப்டர் 4ல் வந்து சேஃப்டி மெஷர்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃபேக்ட்ரியில் வந்து என்னென்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து செக்ஷன் 21ல் வந்து ஃபென்சிங் ஆஃப் மிஷினரி, ஒரு மிஷினரி இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மிஷினை வந்து ப்ராப்பராக ஃபென்சிங் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பரான டிஸ்டன்ஸில் ஃபென்சிங்லாம் போட்டு அதுக்கிட்ட ரொம்ப கிட்டே யாரும் தெரியாமல் கூட போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஃபென்சிங் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு நியூ ஒர்க்கர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பீப்புள் ஆன் டேஞ்சரஸ் மிஷின். ஸோ டேஞ்சரஸ் மிஷினில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரெயின்டு பண்ண ஒரு ஒர்க்கர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நியூ ஒர்க்கர்ஸ்லாம் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் நியர் காட்டன் ஓப்பனர்ஸ். அதாவது காட்டன் ஓப்பனர்ஸ் மாதிரி மிஷினரி கிட்ட ஒர்க் பண்ணும்போது உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஐ இருக்கணும். அதாவது சில டைப் ஆஃப் ஒர்க் பண்ணும்போது ஐயில் வந்து பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஐ ப்ரொடெக்ஷனுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத பற்றி இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. ஸோ இதில் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ என்னென்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ போன சாப்டரில் வந்து ஹெல்த் மெஷர்ஸ்லாம் என்னென்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஒரு ஒர்க்கர் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத இந்த சாப்டரில் தான் சொல்லியிருக்கிறாங்க. சாப்டர் 4A வந்து ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு அசார்டஸ் ப்ராசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து செக்ஷன் 41A வந்து கான்ஸ்டியூட்டர் சைட் அப்ரைசல் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியோட டியூட்டி என்ன அப்படின்னா அந்த சைட்டுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி ஸோ அங்கே ஏதாவது அசார்டஸ் ப்ராசஸ் நடக்குதா இல்லையா அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் கவர்மெண்ட் கொடுக்கறது தான் அந்த கமிட்டியோட ஒரு ஒர்க். அண்ட் 41Bயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை த ஆக்குபையர். அந்த ஆக்குபையர் அப்படின்றவர் வந்து அந்த கமிட்டி கிட்ட ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து சொல்லணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் நடக்குது அண்டு அசார்டஸ் ப்ராசஸ் ரிலேட்டடாக மெட்டீரியல் டு ஒர்க்கர்ஸ் அண்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் கிட்டலாம் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவருக்கு கொடுக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி பொட்டென்ஷியல் டேமேஜஸ் இருக்குது இல்லை பொட்டென்ஷியல் அசார்டு என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து அந்த ஆக்குபையர் அப்படின்றவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் செக்ஷன் 41Cயில் வந்து ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆக்குபையர் இன் ரிலேட்டட் டு அசார்டஸ் ப்ராசஸ் ஆப்ளிகேட்ஸ் த ஆக்குபையர் டு மெயின்டைன் த ஹெல்த் ரெக்கார்டு ஆஃப் த ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த ஆக்குபையரோட இன்னொரு டியூட்டியாக வந்து ஹெல்த் ரெக்கார்டுமே வந்து மெயின்டைன் பண்ணணும் இந்த அசார்டஸ் ப்ராசஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸில். ஸோ அவங்க ஒர்க்குக்கு வரும்போது அவங்களோட ஹெல்த் எப்படி இருந்தது அண்ட் இப்போ என்னென்ன ஹெல்த்தில் அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே வந்து அந்த கமிட்டி கிட்ட கொடுக்கணும். ஸோ இதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஆக்குபையர் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சாப்டர் 4A சொல்கிறாங்க. அண்ட் சாப்டர் 5ல் வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து 42ல் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு. அண்ட் தென் வந்து ஃபெசிலிட்டி ஃபார் சிட்டிங். ஸோ உங்களுக்கு ஒர்க் இல்லாத நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சிட்டிங் ஃபெசிலிட்டியுமே இருக்கணும். ஸோ அண்ட் தென் வந்து ஃபஸ்ட் எய்ட் வந்து இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு வேலை அடிபட்டுருது அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு. அண்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு கேன்டீனோ இல்லை வந்து ஷெல்டர் ஃபார் ரெஸ்ட் ரூம் அண்ட் லஞ்ச் ரூம் அந்த மாதிரி பேசிக்கான வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒர்க்கர்ஸோட பெட்டர்மெண்ட்காக தான் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கான இந்த ரெஸ்ட் ரூம் கேன்டீன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சாப்டர் 5ல் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த சாப்டர் 6ல் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணணும் ஒர்க்கர்ஸ் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து அதில் இருக்குது. லைக் வந்து 51ல் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஹவர்ஸ் மொத்தம் ஒரு வாரத்துக்கு வந்து அந்த ஒர்க்கர் அப்படின்ற ஒரு மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் வீக்லி ஹாலிடேஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக் அதாவது வந்து சண்டே வந்து கம்பல்சரி வந்து பெய்டு லீவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் காம்பன்சேட்டரி ஹாலிடே அப்படின்னா சப்போஸ் சண்டேவும் அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி அப்படின்னா செக்ஷன் 52ல் சொல்லப்பட்டபடி அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷரி ஹாலிடேவும் கொடுக்கணும். அதாவது வேறு ஒரு நாளில் அந்த லீவை அவங்களுக்கு ஈடுகட்டுற மாதிரி அதுக்கான லீவ் கொடுக்கணும். அண்ட் வந்து டெய்லி ஹவர்ஸ் அப்படின்னும் போது மேக்ஸிமம் வந்து ஒரு ஒர்க்கர் அப்படின்றவர் வந்து 9 ஹவர் தான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ரெகுலேஷன்ஸ் தான் வந்து இந்த சாப்டர் 6ல் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நமக்கு சாப்டர் 10ல் வந்து பெனால்ட்டிஸை பற்றி சொல்கிறாங்க. அதுலேயுமே வந்து செக்ஷன் 92ல் வந்து ஜென்ரல் பெனால்ட்டி ஃபார் ஆஃபென்சஸ். சப்போஸ் இந்த ஆக்டில் சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸுக்கு எல்லாமே கான்ட்ரவர்சியாக இல்லை அதைப்படி ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த அஃபென்ஸ் அவங்களுக்கான இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்றது மேக்ஸிமம் 2 years வரைக்கும் இருக்கும். அண்ட் வந்து ஃபைன் வந்து 1 lakh வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் அதை ரெக்டிஃபை பண்ணாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா அப்படின்ற மாதிரி ஃபைன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சப்போஸ் அதனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது டெத் ஆகிடுது அப்படின்னா அதுக்கு வந்து 25,000 வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் இருக்கும். அண்ட் நாட் லெஸ் தென் 5,000 வரைக்கும் இருக்கும் சப்போஸ் வந்து ஒரு இன்ஜுரி ஆகிடுது அப்படின்னா.
அண்ட் இந்த செக்ஷன் 93ல் வந்து நமக்கு வந்து ஓனரோட லைபிலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த ஆக்டில் சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் சர்வீஸ்லாம் கொடுக்கல அப்படின்னா ஓனருமே எல்டு லைபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்குப்பையர் மட்டும் இல்லை, அல்டிமேட்டாக ஓனருமே வந்து லைபிள் தான். அவங்களுக்கான ஆர்டர் அப்படின்றது சீஃப் இன்ஸ்பெக்டரால் இஷ்யூ பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி 93ல் சொல்கிறாங்க. அண்ட் 94ல் வந்து என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் ஃபார் ரிப்பீட்டட் அஃபென்ஸ். சப்போஸ் இந்த அஃபென்ஸை திருப்பி அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்றது அப் டு 3 years வரைக்கும் இருக்கும். அண்ட் ஃபைன் நாட் லெஸ் தென் 10,000 இருக்கும். அண்ட் பட் மே எக்ஸ்டெண்ட் டு 2 lakhs வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படி போயிட்டு ஒரு வேளை ஒரு டெத் நடந்துடுது அப்படின்னா அதுக்கான ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது நாட் லெஸ் தென் 35,000. அண்ட் சீரியஸ் இன்ஜுரி இருந்தது அப்படின்னா நாட் லெஸ் தென் 10,000 அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அதுக்காக நம்ம தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போட்டுருவோம். ஸோ அண்ட் இதுக்கான நோட்ஸுமே வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.